ஓஜிடி ஸ்கோப் அப்படின்னு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆக்சுவலி எண்டோஸ்கோப் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்த இந்த ஸ்கோப்காக தான். அதாவது ஈசோஃபேகோ கேஸ்ட்ரோ டியோடினோஸ்கோப் அப்படின்னு சொல்றது தான் ஓஜிடி ஸ்கோப்னு சொல்றது. அது வந்து வாய் வழியா ஒரு சின்ன டியூப்பை முழுங்க சொல்லுவாங்க. முழுங்க சொல்லி அந்த டியூப் வழியா அந்த டியூப் வந்து முழுங்கும்போது அந்த அந்த டியூப் வந்து உங்களுடைய உணவு குழாய்க்குள்ள போகும். உணவு குழாயிலிருந்து வயிற்றுக்குள்ள போகும். வயிற்றிலிருந்து சிறுகுடல் முன்பகுதி வரைக்கும் போகும். ஸோ இது வந்து அந்த உணவு குழாயின் மேற்பகுதியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையுமே டயக்னோஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலாம். ஏதாவது சொன்ன மாரி ஒரு அல்சர் புண்ணு இருக்குது, அல்லது ஏதாவது உள்ளுக்குள்ள கற்கள் இருக்குது, அல்லது ஏதாவது கட்டிகள் இருக்குது, அல்லது வெரிசஸ்ன்னு சொல்லுவோம். ரத்த குழாயில ஏதாவது விரிவடைஞ்சு அந்த இடத்த அடைச்சிருக்குது. இந்த மாரி பல விதமான வியாதிகளை வந்து டயக்னோஸ் பண்றதுக்கும், ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப் தான் வந்து இப்ப நம்ம பாப்புலர் எண்டோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஓஜிடி ஸ்கோப். இது வந்து கேஸ்ட்ரோன்டாலஜி பிசிஷியன்களுக்கும், சர்ஜன்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. பல சமயங்கள்ல வந்து ஓப்பன் பண்ணாமயே நீங்க டயக்னோஸ் பண்றதுக்கும், ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா